இந்த வீடியோல நாம பார்க்க போறது pyruvate oxidation and Krebs cycle in respiration in plant physiology. pyruvate oxidation க்கு இன்னொரு பேர் link reaction. ஏன் இதை நம்ம link reaction ன்னு சொல்றோம்னா glycolysisல கிடைச்ச 2 molecules of pyruvic acid acetyl coenzyme மாத்தி அந்த acetyl coenzyme Krebs cycle reaction நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால இது link reaction. 2 molecules of pyruvate formed by glycolysis in the cytoplasm enter into the mitochondrial matrix. So, cytoplasmல நடந்த glycolysisல நம்மளுக்கு 2 molecules of pyruvic acid கிடைக்குது. அது cytoplasmல இருந்து mitochondrial matrix குள்ள enter ஆகுது. In anaerobic respiration, this pyruvate with coenzyme A is oxidatively decarboxylate into acetyl-CoA by pyruvate dehydrogenase complex. So, இந்த pyruvate coenzyme A ஓட சேர்ந்து in the presence of enzyme that is pyruvic dehydrogenase complex ஓட சேர்ந்து நம்மளுக்கு acetyl coenzyme A கிடைக்குது. So, this reaction is irreversible and produces 2 molecules of NADH2 and 2 molecules of carbon dioxide. So, இது irreversible. திரும்ப reversibleனா திரும்ப productல இருந்து substrate வரும். ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. productல இருந்து substrateல இருந்து product வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் next இதுக்கு தான் போகும் irreversible one. அதனால நம்மளுக்கு 2 molecules of NADH plus H plus and 2 molecules of carbon dioxide. So, this is also called transition reaction or link reaction. So, இது transition மாத்துது இல்லையா pyruvic acid acetyl coenzyme மாத்துது. அதே மாதிரி இது லிங்காவும் இருக்கு glycolysis Krebs cycle க்கும். So, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு pyruvate oxidation. இப்போ இங்க பாருங்க 2 molecules of pyruvate that is CH3COCOOH pyruvic acid இல்ல pyruvate ன்னு சொல்லலாம். அதோடு NAD plus oxidized stateல இருக்கிற NAD plus coenzyme A சேர்ந்து pyruvate dehydrogenase complex plus magnesium ஓட சேர்ந்து 2 molecules of acetyl coenzyme CH3COCOA plus 2 NADH plus 2H plus CO2 கிடைக்குது. So, pyruvate dehydrogenase complex ன்னு சொன்னோம் இல்லையா அதுல 3 different enzymes இருக்கு. pyruvate dehydrogenase, dihydrolipophil transacetylase, dehydrogenase and 5 different coenzyme TPPT. That is TPP na thiamine pyrophosphate, NAD, FAD, that is coenzyme A and lipophosphate. இது எல்லாமே இந்த pyruvic dehydrogenase complexல இருக்கு. Next, Krebs cycle. So, இந்த Krebs cycle என்ன பண்ணாரு கண்டுபிடிச்சவர்னு சொல்லலாம். அவர் Sir Hans Adolf Krebs. இவர் பிறந்தது ஜெர்மன் நாட்டில் 25th August 19th centuryல and இவருக்கு நோபல் பிரைஸ் எதனால கிடைச்சதுன்னா இந்த TCA cycle, Krebs cycle, citric acid cycle இப்படி பல பேர் இருக்கிற அந்த citric acid cycle கண்டுபிடிச்சதுனால physiologyல அவருக்கு நோபல் பிரைஸ் 1953ல கிடைச்சது. Krebs cycle or citric acid cycle or TCA cycle. இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனை பார்த்தலாம் அதுக்கப்புறம் கிளியரா சொல்றேன். இப்போ இங்க பாருங்க பைருவேட்ல இருந்து அசிட்டைல் கோஎன்சைம் A வந்துடுச்சு. இப்போ இந்த அசிட்டைல் கோஎன்சைம் சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபார்ம் ஆகும்போது என்ன என்சைம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரேட் சிந்தடேஸ். அப்படி சிட்ரேட் சிந்தடேஸோட அசிட்டைல் கோஎன்சைம் A சேரும்போது கோஎன்சைம் வெளியில போயிட்டு வாட்டர் உள்ள வருது. அப்போ சிட்ரேட்னா சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதா? திரும்ப சிட்ரேட்டோட அக்கோட்டினேஸ் என்சைம் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்ம் கொடுக்குது? சிஸ் அக்கோட்டினேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேர் கண்டென்சேஷன். செகண்ட் ஸ்டெப்புக்கு பேர் இப்போ சிட்ரேட்ல இருந்து சிஸ் அக்கோட்டினிக் வந்தது இல்லையா அது டீஹைட்ரேஷன். ஏன் டீஹைட்ரேஷனா வாட்டர் வெளியில போகுது. நெக்ஸ்ட்
ரீஹைட்ரேஷன், திரும்பவும் வாட்டர் உள்ள வருது. சிஸ் அக்கோட்டினிக் ஆசிடோட வாட்டர் சேர்ந்த பிறகு அக்கோட்டினேஸ் என்சைனோட சேர்ந்து என்ன கொடுக்குது, அதாவது சிஸ் அக்கோட்டினிக் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் அக்கோட்டினேஸ் என்சைன் சேர்ந்த உடனே ஐசோசிட்ரிக் ஆசிட் கிடைக்குது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு பேர், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐசோசிட்ரிக்ல இருந்து ஆக்சாலோஅஸ்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்சைன் ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜினேஸ். இங்கே NAD வந்து NADH+2 இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேஜ். இங்கே மேங்கனீஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சாலோசக்சினிக் ஆசிட்ல இருந்து ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. ஸோ அதாவது சப்ஸ்டேட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டீகார்பாக்சிலேஷன். ஸோ இந்த ரியாக்ஷனை தூண்டுவிக்க என்சைம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆக்சாலோசக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் ஆசிட்ல இருந்து சக்சினைல் கோ என்சைனா மாறுது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன் ரெண்டுமே நடக்குது. த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் டீஹைட்ரோஜினேஸ் அப்படி நடக்கும்போது கோஎன்சைம் ஏ உள்ள வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது, NAD வந்து NADH2 ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சக்சினைல் கோ என்சைம்ல இருந்து சக்சினேட் அது மாறுது. இது ஹைட்ரேஷன், ஏன்னா வாட்டர் உள்ளே போகிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஹைட்ரேஷன். இங்கே ஹெல்ப் பண்ணுற என்சைம் வந்து சக்சினைல் கோ என்சைம் சிந்தடேஸ். அப்போ ஃபார்ம் ஆகும்போது ADP வந்து ஒரு பாஸ்பரஸோடு சேர்ந்து ATP ஃபார்ம் ஆகுதா. ஸோ கோ என்சைம் வெளியில் வந்துடுச்சு, வாட்டர் உள்ளே போயிடுச்சு. இது ஹைட்ரேஷன். நெக்ஸ்ட்டு சக்சினேட்லேருந்து ஃபியூமேரேட்டாக மாறுது, அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்கே ஹெல்ப் பண்ணுற என்சைம் என்ன, சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ். FAD வந்து ரெடியூஸ் ஆகி FADH2 மாறுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபியூமேரேட்லேருந்து மேலேட்டாக மாறுது. இதுவும் ஹைட்ரேஷன் தான், ஏன்னா வாட்டர் வந்து ஃபியூமேரேட்டோட சேர்ந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் ஃபியூமேரேட் சொல்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மேலேட் கிடைக்குது. ஸோ மேலேட்டில் இருந்து திரும்பி ஆக்சாலோஅஸ்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ ஆக்சாலோஅஸ்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த ரியாக்ஷன் என்ன, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இங்கே NAD வந்து NADH2 மாறுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் மேலேட் டீஹைட்ரோஜினேஸ். திரும்பவும் ஆக்சாலிக் அசிட்டிக் ஆசிடும் அசிட்டைல் கோஎன்சைனும் சேர்ந்து சிட்ரேட்டாக ஃபார்ம் பண்ணுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் சிட்ரேட் சிந்தடேஸ். ஸோ இது எல்லாமே ரெண்டாக நடக்கிறதுனால 2 டைம் நம்மளுக்கு வந்து கிரெப்ஸ் சைக்கிளும் நடக்குது. அதே மாதிரி இங்கே ATP வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா, எத்தனை NADH2. ஸோ இங்கே 1 2 நெக்ஸ்ட்டு 3 என்ன 6 NADH2. அதே மாதிரி ஒரே ஒரு FAD தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரே ஒன்று தான், அது வந்து 2. அண்ட் ATPயும் 1 ஃபார்ம் ஆயிருக்கு, அது 2. ஓகேவா, இது நெட் சார்ஜ். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். For 2 molecules of acetyl coenzyme formed from the link reaction now enter into the Krebs cycle. It is named after the discovery of German biochemical chemist Sir Hans Adolf Krebs 1937. ஸோ இதுக்கு வந்து லிங்க் ரியாக்ஷன் பேர் வந்தது. கிளைகாலைசிஸில் ஃபார்ம் ஆன பைருவிக் ஆசிட் வந்து கிரெப்ஸ் சைக்கிளில் என்டர் ஆகிறதுனால, அசிட்டைல் கோஎன்சைனா என்டர் ஆகிறதுனால இது அந்த லிங்க் ரியாக்ஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் கிரெப்ஸ் சைக்கிள். இதை கண்டுபிடிச்சவர் யார், ஜெர்மன் பயோகெமிஸ்ட் சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரெப்ஸ் 1937. So the enzymes necessary for TCA cycle are found in the mitochondrial matrix. So இந்த கிரெப்ஸ் சைக்கிள் நடக்கிறதுக்கான என்சைம்ஸ் எல்லாமே வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் இருக்குது. ஆனால் சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் மட்டும் மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் மைட்டோகாண்ட்ரியலோட ஸ்ட்ரக்சர். ஸோ அவுட்டர் மெம்பரைன், இன்னர் மெம்பரைன், நடுவில் அவுட்டர் மெம்பரைனுக்கும் இன்னர் மெம்பரைனுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து இன்டர் மெம்பரைனல் ஸ்பேஸு. அப்புறமா கிறிஸ்டியில் தான் F1 பார்ட்டிக்கல் இருக்குது, அங்கே தான் ATP ஸ்டோர் ஆகுது. அண்ட் மேட்ரிக்ஸ்ன்றது நடுவில் இருக்கிறது, அதில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் இருக்குது. அண்ட் எஸ் தட் இஸ் சக்சினிக், இது மட்டும் இந்த 2 மெம்பரைனுக்கு நடுவில் இருக்க இன்னர் மெம்பரைனல் ஸ்பேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு
The TCA cycle starts with condensation of acetyl coenzyme A with oxaloacetic acid. அதாவது கண்டென்சேஷன்னா the citric அதாவது acetyl coenzyme வந்து oxaloacetic acid ஓட சேருது இல்லையா? அப்போ சேரும்போது எதோட பிரசன்ஸில் சேருது? வாட்டர். அப்புறமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சிட்ரேட் ஆர் சிட்ரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இதை வந்து சிட்ரேட் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம், இல்லை டை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், TCA cycle, tricarboxylic acid cycle சொல்லலாம். So it is followed by the action of different enzymes in the cyclic manner ல form ஆகுது. So conversion of succinate coenzyme to succinate நடக்குது இல்லையா? கன்வெர்ட் ஆகுது. சக்சினைல் கோஎன்சைம்ல இருந்து சக்சினேட்டா மாறும்போது அங்க யூஸ் ஆகிற என்சைம் வந்து சக்சினைல் கோஎன்சைம் சிந்தடேஸ், இல்லைன்னா சக்சினிக் தயோகைனேஸ் கூட சொல்லலாம். இங்க தான் ஏடிபி சிந்தசைஸ் ஆகுது. இந்த ஏடிபி டைரக்டா சப்ஸ்டேட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ள போகாது. ஸோ அதனால இது என்னன்னு சொல்றோம்? சப்ஸ்டேட் லெவல் பாஸ்போரிலேஷன். அனிமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா GTP synthesized GDP plus I, that is inorganic phosphorus. ஒரு inorganic phosphorusோட GTPனா கோனோசின் டைஃபாஸ்பேட் ஜாயின் ஆச்சுன்னா GTP கோனோசின் ட்ரைஃபாஸ்பேட் கிடைக்கும். ஸோ இந்த GTP வந்து GDPயிலேருந்து கன்வெர்ட் ஆகுது. அதே சமயத்தில் ATPயும் சிந்தசைஸ் ஆகுது. சேம் வேல ADPயோட ஒரு இனார்கானிக் ஃபாஸ்பரஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ATP வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4, 6, 10 இந்த 3 ஸ்டெப்ஸும் வந்து இந்த 3 ஸ்டெப்ஸ் அதாவது 4, 6, 10 ஸ்டெப்பில் NAD வந்து ரெடியூஸ் டு NADH2. அதே மாதிரி 8th ஸ்டெப்பில் FAD வந்து FADH2வாக மாறுது. ஸோ இந்த சம்மரி ஆஃப் லிங்க் அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட் வந்து NAD FAD + H2O + ADP + PAயோட சேர்ந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் 3 molecules of carbon dioxide + NAD 4 molecules of NAD + 4H NADH + 4H + FADH + H2O + ATP நம்மளுக்கு கிடைக்குது. So இந்த 2 molecules of pyruvic acid formed at the end of the glycolysis enter into the mitochondria. இந்த pyruvic acid ஓட எண்ட்ல இருந்து கிடைக்கிறது தான் அந்த 2 molecules of pyruvic acid வந்து mitochondrial matrixல என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து Krebs cycleக்குள்ளே போயிட்டு repeated 2 times repeat ஆகுது. அப்படி ரிப்பீட் ஆகும்போது என்னென்னலாம் கிடைக்குது Krebs cycleல பார்த்தீங்கன்னா 2 molecules of pyruvic acid என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா 6 molecules of carbon dioxide, 8 molecules of NADH+, and 2 molecules of FAD and 2 molecules of ATP. So significance of Krebs cycle. So TCA cycle is to provide energy in the form of ATP for metabolism in plants. So plants-க்கு எனர்ஜியை கொடுக்கறதே இந்த TCA cycle தான். ஏன்னா அதுதான் ATP-யை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எனர்ஜியை ATP ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் கார்பன் skeleton or raw material for various anabolic process. ஸோ நிறைய அனபாலிக்னா பில்டிங் அப் ப்ராசஸ். ஸோ பில்டிங் அப் ப்ராசஸ்க்கு இது ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது. மெனி intermediates of TCA are further metabolized to produce amino acids, proteins and nucleic acid. ஸோ இந்த இன்டர்மீடியட்டாக வருது இல்லையா அந்த சக்சினிக் ஆசிட் அந்த மாதிரி அது எல்லாமே ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஆஃப் அமினோ ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ்க்கு இருக்குது. சக்சினைல் கோஎன்சைம் A is a raw material for the formation of chlorophyll, cytochrome, phytochrome and pyrolyl substance. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். சக்சினைல் கோஎன்சைம் வந்து ரா மெட்டீரியல் இந்த குளோரோஃபில் ப்ராடக்ட்ஸ், சைட்டோக்ரோம், பைட்டோக்ரோம் இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் undergo reductive animation and produces amino acid. ஸோ இந்த ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் ஆசிடும் ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிடும் ரிடக்ஷன் அமினேஷன் போகுது. ஏன்னா அமின் குரூப் வெளியில் போகுது, அந்த அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. It acts as a metabolic sink while plays a central role in intermediate metabolism. ஸோ இது ஒரு இன்டர்மீடியட் மெட்டபாலிசமாக இருந்து மெட்டபாலிக் சிங்காக வேலை செய்யுது ஃபார் இன்டர்மீடியட் மெட்டபாலிசம் ப்ராடக்ட்ஸ்க்காக. ஆம்ஃபிபோலிக் இன் நேச்சர். ஸோ Krebs cycle வந்து primary a catabolic pathway. Catabolic-ன்னா breaking down pathway, but it provides precursors for various biosynthetic pathway, thereby an anabolic pathway too. So
இந்த ரெண்டு ப்ராசஸும் பிரேக்கிங் அப் ப்ராசஸ் அண்ட் பில்டிங் அப் ப்ராசஸ் ரெண்டுமே இந்த கிரெப்ஸ் சைக்கிளில் நடக்கிறதுனால இது ஆம்ஃபிபாலிக் ப்ராசஸ். It serves as a pathway for oxidation of carbohydrates, fats and protein. So, carbohydrates, fat, protein ஓட oxidationக்கு help பண்ணுது. When fats are respiratory substrate, they are first break down into glycerol and fatty acid. So, glycerol is converted to DHAP and acetyl coenzyme A. ஸோ இந்த ஃபேட்டை ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஃபேட் வந்து கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிடாக மாற்றுது. அப்புறமா கிளிசராலை டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் டிஹெச்ஏபியாகவும் அசிட்டைல் கோஎன்சைம் ஏவாகவும் மாற்றுது. ஸோ இந்த அசிட்டைல் கோஎன்சைம் ஏ வந்தாவே எதுக்குள்ளே போயிடும்? கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே போயிடும். So when the proteins are the respiratory substrate, they are degraded into amino acids by proteases. ஸோ ப்ரோட்டீன்ஸை ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்க அமினோ ஆசிட்ஸாக டீக்ரேட் பிரேக் டவுன் ஆகிட்டு எந்த என்சைம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டியேசஸ் என்சைம் மூலமாக. The amino acids after deamination enter into Krebs cycle through pyruvic acid or acetyl coenzyme A and it depends upon the structure. ஸோ அமினோ ஆசிட் வந்து டிஅமினேஸ் ஆன பிறகு கிரெப்ஸ் சைக்கிளில் வந்து அதாவது பைருவிக் ஆசிடோ அசிட்டைல் கோஎன்சைம் மூலமாக கிரெப்ஸ் சைக்கிளில் போயிட்டு அதோட ஸ்ட்ரக்சர் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யும். ஸோ ரெஸ்பிரேட்டரி இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம் எ லிங்க் பிட்வீன் த synthesis as well as breakdown. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் வெவ்வேறு எடுத்துக்கிட்டோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் வந்து breakdown-உம் ஆகும், சிந்தசிஸும் பண்ணும். The citric acid cycle is the final common pathway for the oxidation of fuel molecules like amino acids, fatty acids and carbohydrates. So இது ஒரு common pathway-வா இருக்கு amino acids, fatty acids, carbohydrates-க்கு. So therefore the respiratory pathway, that is the respiratory pathway is amphibolic pathway அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டேட் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டேட் இப்போ வந்து ஃபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட் கிளிசராலாக மாற்றுதா, அப்புறம் டிஹெச்ஏபி வருதா. டிஹெச்ஏபி எந்த ப்ராடக்ட்டு? கார்போஹைட்ரேட் கிளைகாலைசிஸ் பிரேக் டவுன் ஆகும்போது டிஹெச்பி வருது. அதோட நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளிசரால்டிகேட் பைருவேட் அந்த ஃபார்மேஷன் அசிட்டைல் கோஎன்சைம் வருதா. அசிட்டைல் கோஎன்சைம் வந்த உடனே கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே போயிடுதா. நெக்ஸ்ட்டு இங்கே பாரு, இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ் ஃப்ருக்டோஸ் டிஹெச்ஏ கிளிசரால்டிகைடு பைருவேட், இது வந்து கார்போஹைட்ரேட் பிரேக் டவுனு. ப்ரோட்டீன்ஸ் பாருங்கள், அமினோ ஆசிட்ஸில் வந்து டிஅமினேஷன் ஆகிட்டு அமோனியா குரூப்பு, அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு, இப்படி வெவ்வேறு சப்ஸ்டேட்டில் இருந்தும் ரெஸ்பிரேஷன் நடக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.